நான்காவது நாளாக தொடரும் இந்த இடைநிலை ஆசிரியர்களிட போராட்டத்தின் காரணமாக போலீசாருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம். அவர்களுடைய கோரிக்கை குறித்தான முழு விவரங்கள் ராஜேஷ். இவர்களுடைய அந்த கோரிக்கை என்று சொன்னால் ஒரே ஒரு கோரிக்கை தான், அது சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்திலே குதித்திருக்கின்றார்கள். இவர்களுடைய போராட்டம் கடந்த 2010 ஆண்டு முதல் சுமார் 15 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியிலே 2017 முதல் 2020 வரை மிக தீவிரமான போராட்டங்களை இந்த இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்தார்கள். அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பதாக சொல்லப்பட்டது. ஆனாலும் தேர்தல் நெருக்கும் வரை செய்து கொடுக்காத காரணத்தினாலே அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த இடைநிலை ஆசிரியர்களை சந்தித்து அடுத்து திமுக ஆட்சி அமையும் போது உங்களுக்கான அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதே போல திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலும் கூட இந்த கோரிக்கை இடம்பெற்றிருந்தது. தேர்தல் வாக்குறுதி எண் 311 இடம்பெற்றிருந்த சூழ்நிலையில தொடர்ந்து ஓராண்டு காலம் 2021 முதல் 2022 வரை அவர்கள் பொறுத்து பார்த்தார்கள். ஆனால் அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அதன் பிறகு அவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். அதன் பிறகு இந்த ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக 3 பேர் கொண்ட குழு போடப்பட்டது. அந்த 3 பேர் கொண்ட குழுவினுடைய நோக்கம் என்னவென்றால் 3 மாத காலத்திற்குள்ளாக இந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனை என்ன என்று கண்டறிந்து அவர்களுக்கான பிரச்சனையை நிவர்த்தி செய்வது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 3 மாத காலம் தாண்டியும் கூட இந்த பிரச்சனை சரி செய்யப்படவில்லை. தற்போது 3 ஆண்டுகள் நகர்ந்து விட்டது. இந்த ஆட்சி 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்ட சூழ்நிலையில் தற்போது வரையில் இந்த போராட்டம் முடிவுக்கு வரவில்லை. காரணம், அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதி நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை. எனவேதான் தற்போது இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து ஆசிரியர்களுடைய அந்த போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டேதான் இருப்போம். இன்றைக்கு எங்களை கைது செய்து நீங்கள் கொண்டு சென்று அடைத்தாலும் நாளை வெளியில் விடும்போது மீண்டும் நாங்கள் போராட்டத்திலே குதிப்போம். எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று இந்த ஆசிரியர்கள் பேட்டிகளை கொடுக்கின்றார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் 2009 ஆண்டு அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அப்போது ஒரு 20,000 பேர் இந்த இடைநிலை ஆசிரியர்களை தமிழக அரசு பள்ளிகளுக்காக வேலைக்கு எடுக்கிறது. இந்த இடைநிலை ஆசிரியர்களை எடுக்கும் போது ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்த அந்த ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியமாக 8,300 வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆசிரியர்களுக்கு, அதாவது தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் 2009 ஆண்டிலே 20,000 பேர் வேலைக்கு எடுக்கப்படுகிறார்கள். இவர்களை வேலைக்கு எடுக்கும் போது அடிப்படை ஊதியமாக 5,200 தான் கொடுக்கின்றார்கள். அதாவது ஒரு 3,170 ரூபாய் 2 தரப்புக்கும் இடையே இடைவெளி இருக்கின்றது. அதற்கான காரணம் நாம் விசாரிக்கும் போது 6வது ஊதிய குழுவை நாங்கள் அமல்படுத்தினோம், அதன் காரணமாக அந்த ஊதியம் அப்போது குறைந்தது என்று அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் ஆசிரியர்கள் தரப்பில் நாம் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால், அப்போதைய காலகட்டத்திலே தமிழ்நாடு அரசு நிதி சிக்கலை சந்தித்துக் கொண்டிருந்தது. அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் அதிகமாக இருந்த காரணத்தினாலே இடைநிலை ஆசிரியர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள். எனவே இடைநிலை ஆசிரியர்களுடைய சம்பளத்தை குறைத்து விட்டால் அது நிதி நிர்வாகம் சற்று சீராகும், ஆசிரியர்களுக்கு அவ்வளவு சம்பளம் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று பல்வேறு அதிகாரிகள் கொடுத்த ஆலோசனையினுடைய அடிப்படையிலே தான் அன்றைக்கு சம்பளம் குறைக்கப்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே அடிப்படை ஊதியம் 8,000 5,000 குறைக்கப்பட்டு 3,000 ரூபாய் அன்றைக்கு குறைக்கப்பட்டது. நமக்கு தெரியும், அடிப்படை ஊதியத்தை வைத்துதான் DA, HRA உள்ளிட்ட பல்வேறு படிகள், அந்த வீட்டு வாடகை, அதே போல டிராவல் அலவன்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்கள் கிடைக்கும். எனவே அனைத்து விதமான சலுகைகளும் அவர்களுக்கு குறைந்து விடுகின்றது. எனவே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மொத்த சம்பளத்தில் பெரிய அளவில் வித்தியாசம் கிடைக்கின்றது. எனவே 2009 ஆண்டிலேயே மே மாதத்திற்கு முன்பு சேர்ந்தவர்களுக்கு தற்போது சுமார் 80,000 சம்பளம் கிடைக்கிறது. இவர்களுக்கு சுமார் 60,000 சம்பளம் கிடைக்கிறது. ஒரு 20,000 ரூபாய் அளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய தகுதி, அவருடைய அந்த படிப்புக்கு ஏற்ப வித்தியாசங்கள் இருக்கிறது. 16,000 ரூபாய் முதல் 24,000 ரூபாய் வரை வித்தியாசங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு சராசரியாக பார்க்கும்போது 20,000 ரூபாய் அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் குறைவான சம்பளம் கிடைப்பதாக சொல்கிறார்கள். அவர்களுடைய கேள்வி என்னவென்றால், நாங்கள் ஒரே பள்ளியில் பணியாற்றுகிறோம், ஒரே மாணவர்களுக்கு பாடம் எடுக்கின்றோம். உதாரணத்திற்கு சமூக அறிவியல் எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு மாதம் 80,000 சம்பளம், அறிவியல் பாடம் எடுக்கக்கூடிய எங்களுக்கு மாதம் 60,000 சம்பளம். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்களும் அதே கல்வி தகுதி தான் வைத்திருக்கிறார்கள், நாங்களும் அதே கல்வி தகுதி தான் வைத்திருக்கிறோம். ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் ஒரே மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய எங்களுக்கு குறைவான ஊதியம் வழங்குவதும் அவர்களுக்கு அதிகமான ஊதியம் வழங்குவதும் எப்படி நியாயமாகும்? எனவே மற்ற ஆசிரியர்களைப் போல
எங்களுக்கும் இணையான ஊதியம் வழங்க வேண்டும். 2009 காலகட்டத்தில் தமிழக அரசு ஒரு தவறு செய்து விட்டது. எனவே அந்த தவறை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்குத்தான் இருக்கின்றது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களை வேலைக்கு எடுக்கும் போதே சொல்லிதானே எடுத்தோம், இதுதான் உங்களது சம்பளம், இதுதான் உங்களது அடிப்படை ஊதியம் என்று சொல்லிதானே நாங்கள் எடுத்தோம், இப்போது வந்து போராட்டம் நடத்துவது நியாயமா என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் போராட்டங்களை நடத்திய போது எங்களுக்கிடம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உங்களுக்கு செய்து கொடுக்கிறோம் என்று வாக்குறுதியாக அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாகவே இடம்பெற்றிருந்தது. அப்படி நீங்கள் செய்து கொடுப்பதாக சொன்ன அந்த வாக்குறுதியைத்தானே நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் ஒன்றும் எதையும் புதிதாக கேட்கவில்லையே என்று இவர்கள் தரப்பில் பதில் சொல்கிறார்கள். எனவே இப்போது சென்னை எழிலகம் மெரினா கடற்கரையை ஒட்டிய பகுதி பிரதான சாலை, காமராஜர் சாலை, ராஜாஜி சாலை மிக மிக முக்கியமான சாலைகள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு கல்லூரிகள், அதாவது குயின் மேரிஸ் கல்லூரி இருக்கின்றது, பிரசிடென்சி கல்லூரி இருக்கின்றது, மெட்ராஸ் பல்கலைக்கழகம் இருக்கின்றது, அதே போல சென்னை எழிலகம் இருக்கின்றது, குடிநீர் வழங்கல் வாரியம் இருக்கின்றது, தலைமைச் செயலகம், சென்னை உயர்நீதிமன்றம், இப்படி பல்வேறு முக்கிய அலுவலகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த சாலை தற்போது சுமார் 20 நிமிடங்களாக ஸ்தம்பித்து போயிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து இந்த போராட்டத்திலே சாலை மறியலிலே தர்ணாவிலே குதித்திருக்கக்கூடிய காரணத்தினால் தற்போது இந்த சாலை ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. காவலர்கள் செய்வதறியாது திகைக்கிறார்கள். காரணம், இன்றைய தினம் அவர்கள் டிபிஐ வளாகத்திலே போராட்டத்தில் ஈடுபட வருவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் டிபிஐக்கு வராமல் அவர்கள் திடீரென்று எழிலகத்திற்கு வந்துவிட்ட காரணத்தினாலே இந்த காமராஜர் சாலையில அமர்ந்து சாலையில தர்ணா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காரணத்தினாலே காவலர்கள் தற்போது அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.